இறையேசுவில் பிரியமுள்ள அன்பு உறவுகளே, ஒரு வித்தியாசமான ஒரு வீடு திருமலை வாயிலில் பார்க்குறதுக்கு ஆண்டவருக்கு உதவி செஞ்சார். ஹவுஸ் ஆஃப் கானான். வித்தியாசமாக இருக்கல பேர். வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போகலாம். எந்த அளவுக்கு ஆண்டவர் ஒரு சாட்சியை வாழ்வை இந்த வீட்டில் ஏற்படுத்தியிருக்காண்ட ஒரு சாட்சியை பகிர்வை அந்த வீடை பாருங்கள். கடவுள் ஏற்படுத்தியிருக்கிற இந்த அருமையான வெள்ளத்தை உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபையால் கட்டப்பட்ட இந்த இல்லத்தை ஏதோ நாம் பார்க்க போகிறோம். ரொம்ப அழகான ஒரு கதவுகள், காட்ஸ் கிஃப்ட்டு. இந்த வீடு ஒரு காட்ஸ் கிஃப்ட் தான். வீட்டில் எனக்கு பிடிச்ச ஒரு பெரிய விஷயம், அந்த சிம்பிள் நல்லா பாருங்கள். ஸோ கண்டுபிடிச்சிங்களாம் தெரியல. இந்த சிம்பிளுக்கான அர்த்தத்தையும் ஏன் இதை போட்டுன்ற அர்த்தத்தையும் நம்மளுக்கு அமளி அழகான ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. கேட்கலாம் வாங்க. அவங்க வீட்டில் குறிப்பாக ப்ரேயருக்குன்னு ஒரு ரூமை அழகாக அமைச்சிருக்கிறாங்க. ஆளுடைய வார்த்தையை வைத்து. சகோதரி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் வீட்டுக்கு இன்றைக்கி வந்தது. ஹவுஸே ஒரு ப்ரேயர் ஹவுஸ் மாதிரி ஆக்கி வச்சுருக்குறீங்க. ஸோ ஹாப்பியாக இருக்குது. ஏன் இந்த சிம்பிள், ஏன் இந்த வீட்டுக்கு கனான் இல்லம்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்கீங்க? எனக்கு அதுக்கான காரணம் சொல்லுங்கள். என் பேர் அமளி. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இது எதுவுமே எங்களால் உண்டானதில்லை, இது தேவனுடைய ஈவு. இது நான் எப்பவுமே எந்த பொருள் வீட்டுக்கு வாங்கினாலுமே இது ஆண்டவருடைய ஈவுன்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா நம்மளுடைய சுய மாம்சத்தில் நம்ம எதையுமே சம்பாதிக்க முடியாது. தேவன் இந்த பூமியில் நம்ம வாழும்போது நமக்கு அவருடைய அன்பின் வெளிப்பாடாக இதெல்லாம் நமக்கு கொடுக்குறாரு. எப்படி நம்ம சொந்த தகப்பன் நமக்கு சின்ன சின்ன பொருட்களை வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்துகிறாரோ, அதே மாதிரி என் பரமபிதா எனக்காக கொடுத்த ஈவுகள் இதெல்லாம் அவருடைய மகிமைப்படுத்தும் பொருட்டு தான் இந்த வீட்டில் ஒரு விஷயத்தையும் நான் பார்த்து பண்ணது. இந்த ஹவுஸ் ஆஃப் கானான்னு எதுக்காக பேர் வச்சோம் அப்படின்னா, நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன், இந்த வீட்டுக்கு என்ன ஆண்டவரை பேர் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. வழக்கமாகவே எங்களுக்குன்னு சொந்த வீடு இல்லை. நான் மேரேஜ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 5 வீடு மாறியிருப்போம். அப்போ ஒரு வீடு புதுசாக நான் பார்க்கும் போதெல்லாம், ஆண்டவர் இந்த மாதிரி வீடு எனக்கு எப்போ தருவீங்க? எப்படி சின்ன பிள்ளைங்க அப்பாட்ட கேட்பாங்க, டாடி எனக்கு இது எப்போ வாங்கி தருவீங்க அப்படின்ற மாதிரி தான் ஆண்டவர்கிட்ட நான் கேட்பேன். அப்போ ஆண்டவர் எனக்குன்னு ஒரு நேரத்தை கொடுத்து இந்த வீட்டை உருவாக்குறதுக்கு எனக்கு ஞானத்தை தந்தார். இந்த வீட்டை கட்டும் போதே நான் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பெசலியல்னு ஒருத்தர் தேவ ஞானத்தினால நிரம்பி வீட்டை கட்டினாருன்னு இருக்குல்லையே, நான் இந்த வீடு கட்டும் போதும் எங்கள் மேஸ்திரிங்களுக்காக ஜெபம் பண்ணவும் இந்த வார்த்தை சொல்லி தான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, பெசலியலுக்கு கொடுத்த தேவ ஆவியினால நிரப்பி இந்த வீட்டையும் நீங்கள் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த வீட்டில் வீடு கட்டி முடிச்சுட்டு என்ன பேர் வைக்கணும்னு எனக்கு தெரியல. அப்புறம் நான் ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஒன்று அட்டன் பண்ணேன். அப்போ நான் இதே சிந்தனையோடு அந்த இடத்துல ப்ரேயரில் இருக்கும்போது அந்த பிரதர் சொன்னார், என்ன சொன்னார்னா, உங்கள் வீட்டுக்கு மதுரம்னு பேர் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. மதுரம்னா என்னன்னு யோசிச்சு பார்த்தேன். அப்புறம் தேன், அது மதுரம்னா தேன்னு மீனிங் வந்துச்சு. ஓ, ஆண்டவர் அப்போ கானான்ற பேர் நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஆனால் என்ன மீனிங்கோடு அதை வைக்கணும்னு எனக்கு தெரியல. கரெக்டாக ஆண்டவர் அதை வெளிப்படுத்தினார், மதுரம்னு பேர் வைங்க. அப்போ மதுரம்னா தேன். தேன் எங்கே ஓடுது? பாலும் தேனும் ஓடுற தேசம் கானான். அதனால நான் இந்த வீட்டுக்கு கானான்ற பேர் வச்சது. அதுக்கப்புறம் அந்த ஒரு சிம்பிள் எதுக்காக அப்படின்னா, அது நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கும்போது, ஆண்டவரே இந்த இடத்துல ஏதாவது ஒன்று வைக்கணுமே, வாங்க அந்த சிம்பிள் கிட்ட போயிடலாம் வாங்க. ஆக்சுவலி வீடுகளில் இந்த சிம்பிளை யாருமே யோசிக்க மாட்டாங்க இல்லைங்களா? அந்த சிம்பிளோட மீனிங் என்ன, ஏன் இந்த சிம்பிளை சூஸ் பண்ணீங்க வீட்டுக்கு நடுவில்? அதுவும் இந்த சிம்பிளுடைய பேர் இது ஏன்னா ஆல்ஃபா, ஏன்னா ஆல்ஃபா. இந்த ஆஷ் கலரில் இருக்கிறது ஒமேகா. ஏன்னா தொடக்கமும் முடிவுமா இருக்கிறார் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர். இந்த வீட்டுக்கு ஆண்டவர் தான் தொடக்கம், ஆண்டவர் தான் முடிவு. சந்தோஷமாக இருக்குது இந்த வார்த்தை கேட்குறதுக்கு. தொடக்கம் முடிவுமா இருக்கார் ஆண்டவர். எங்கள் வீட்டில் ஆண்டவர் தான் தொடக்கம், ஆண்டவர் தான் முடிவு. அதனால இந்த ஆல்ஃபா ஒமேகா நாங்கள் போடுறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நான். உண்மையிலேயே கடவுளை இவ்வளோ நேசித்து ஒரு வார்த்தையிலேருந்து ஒரு சிம்பிள்லேருந்து இந்த வீடை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒன்று விஷயத்தையுமே ஆண்டவருக்குன்னு ஒரு ஜெப அறை, ஸோ பிள்ளைங்களுக்கு ஒரு ரூம், தனக்கு ஒரு ரூம், கிச்சன், இந்த மாதிரி ரொம்ப அழகாக பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க. எல்லாமே இது ஆண்டவர் கொடுத்த ஈவு தான். கடவுள் உன்னுடைய முயற்சியும் உன் கணவனுடைய முயற்சியும் சொந்த உழைப்பில் கட்டப்பட்ட ஒரு வீடு. கடவுளுக்காக இவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒவ்வொன்றையும் யோசித்து பண்ணிக்கிறீங்க. நிச்சயமாக இவ்வளோ தூரம் யோசிக்கிற நீங்கள், ஆண்டவர் உங்களையும் நினைவு கூர்ந்திருக்கிறார். என் பார்வை விலையேற பெற்றவள், மதிப்பு மிக்கவள், நான் உன் மீது அன்பு கூறுகிற இறை வார்த்தை மெய்யாக இருக்குது. காட் பிளஸ் யூ. சூப்பர்.